இந்த கதையை அப்படியே எடுத்து கர்ணனுக்கும் வச்சுக்கிட்டாங்க, கிருஷ்ணருக்கும் வச்சுக்கிட்டாங்க. கிருஷ்ணருக்கும் இதே மாதிரி ஒரு கதையை சொல்லி அவர் காலில் பாதத்தில் தான் அம்புப்பட்டு செத்து போனார் அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாமே இந்த இலியாட்ல இருந்து இவங்க திருடின கதை. முதல்ல மொத்தமாகவே இவங்க பௌத்தர்களும் சமணர்களுமே காப்பி அடித்தது எங்கே இருந்து அப்படின்னா ட்ராய் கதையிலிருந்து. அவர் தங்கச்சி சீதையும் அவங்க கூட வந்துட்டாங்க. அதுல சீதை வந்து தங்கச்சி இதுல வந்து இவர் வந்து கந்தபுராணமும் ராமாயணமும் ஒன்றை ஒன்று வந்து தழுவுனது அப்படின்னு தான் பெரியார் எழுதுறாரு. இவரு என்ன மணியம்மை என்ன சொல்றாங்கன்னா, கந்தபுராணத்தை பார்த்து காப்பியடிக்கப்பட்ட கதை தான் ராமாயணங்கிறாங்க. வாழைக்குலையில் உள்ள அதே கதை தான் அப்படியே செவ்வாழையில். என்னங்க ஐயா சொல்றீங்க? அண்ணா காப்பி அடித்தாரா? வணக்கம் நண்பர்களே. கிருஷ்ணவேலு டிஎஸ் என்பவரும் யூடியூப் புருட்டஸ் என்பவரும் ராமாயணம் கிரேக்க காப்பியமான இலியாட்டிலிருந்து காப்பியடிக்கப்பட்டது. முதலில் ஜெயின ராமாயணமும் பிறகு புத்த ராமாயணமும் அதிலிருந்து வால்மீகி ராமாயணம் காப்பியடிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். அதுபோல் சீதைக்கு ராமன் சித்தப்பன் என்றும் சீதை ராமனுக்கு தங்கச்சி என்றும் சில ராமாயணங்கள் கூறுவதையும் அதுதான் உண்மை என்பது போலவும் அதுதான் சரியான ராமாயணம் என்பது போலவும் கலாய்க்கிறார்கள். இதற்கு பதில் சொல்லும் விதமாக பல நூல்களையும் கற்றறிந்த அறிஞர் பழங்காசு சீனிவாசன் அவர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அவருடைய விளக்கங்கள் கொஞ்சம் நீண்டதாக இருந்ததால் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 2 3 பிரித்தோம். அந்த பார்ட் 1 பார்ட் 2வின் தொடர்ச்சியாக இது பார்ட் 3 பகுதி 3 பாருங்கள். ரோமல ஸ்ரீமச பெட்டியில வச்சு ஆத்துல விட்டதையும் மோசை பெட்டியில வச்சு ஆத்துல ஒன்றை பார்த்து ஒன்று காப்பி அடிச்சுன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அப்ப கர்ணனை பெட்டியில வச்சு விட்டதையும் வந்து மோசைய பெட்டியில வச்சு விட்டதையும் ஒண்ணுதான். மோசையை பார்த்து தான் கர்ணன் கதை காப்பி அடிச்சுன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அது போன்றதுதான் இது. இவர்கள் எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக அதை பார்த்து இதை காப்பி அடிச்சது, இதை பார்த்து அதை காப்பி அடிச்சது அப்படின்னு சொல்லி. ஏன்னா கம்பராமாயணத்துல ராவணனை ரொம்ப உயர்ந்தவனாக காட்டுது. அதுக்காக ராவணனை ரொம்ப தாழ்ச்சியா காட்டல. ராவணனே மிகப்பெரிய உயர்ந்தவனாக காட்டுது கம்பன் காட்டுவான். இதனால ராவணனை மிக உயர்ந்தவனாக காட்டுவதற்காக இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ராவண காவியத்தை புலவ குழந்தை எழுதுறாரு. இன்னும் சொல்ல போனா வெற்றியடனை வச்சு அதுக்கு பொழிப்புரை ஒண்ணு எழுத சொல்லி அதை வெளியிடுவதற்கு உறுதுணையா நின்னது நான் தான். ராவணனுக்கு வெற்றியடைய பொழிப்புரையோட அது வந்து கௌரா ஏஜென்சில வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்னை பற்றிய செய்தியும் வருது. நான் வந்து அதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்தங்கிற செய்தியும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கேன் முன்னுரையில. இப்ப இந்த காப்பி அடிச்சதுங்கிறது இப்படிதான் வரணும். ஒரு கேரக்டர் இருக்கு, அதுக்கு முதல்ல வருது. இப்ப உதாரணத்துக்கு RS மனோகர் நடிச்ச சில படங்கள் இருக்குல்ல, அதாவது இலங்கேஸ்வரன், சூரபத்மன், இது போல சில நாடகங்கள் சில படங்கள்லாம் இருக்கு. அதுல சிசுபாலன் இது போலாம் பாத்தீங்கன்னா அந்த அதாவது எதிர்நிலை பார்த்ததுங்கள் இருக்குல்ல, வில்லன் பார்த்ததுங்கள், அவர்களை பிரதானப்படுத்தி அந்த கதையை வந்து கொட்டுவார். அவ்வளவு. அப்படி பிரதானப்படுத்தும் போது இது வந்து அப்படியே தூக்கிப்படுறது, இது காப்பி அடிச்சதுன்னு சொல்லி கொண்டு வரதுக்கு அவ்வளவு சாத்தியமானது கடலை. இந்த காப்பி அடிச்சதுக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். அறிஞர் அண்ணா எழுதிய செவ்வாழைன்னு ஒரு சிறுகதை இருக்கு. சின்ன வயதுல அந்த கதையை படிச்சு பார்த்துட்டு நான் அப்படியே அசந்து போயிட்டேன். அதான் எவ்வளவு அற்புதமான யதார்த்தமான ஒரு இலக்கியம். பண்ணையாள் வந்து எந்த அளவுக்கு இதா இருந்து கடைசியில ஏமாந்து போறான், அந்த பண்ணையாள் குடும்பமே ஏமாந்து போகுது. எவ்வளவு அழகா சித்தரிச்சிருக்காருன்னா பெரிய மிகப்பெரிய எழுத்தாளர் நான் நம்பிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு கேரளாவுல சங்கம்புழ கிருஷ்ணபிள்ளவர் எழுதுனா வாழைப்பழன்னு ஒரு மலையாள நெடுங்க விதையை படிக்க வேண்டியது. செவ்வாழை எழுதுவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது அந்த வாழைப்பழம். வாழைக்குலையில் உள்ள அதே கதை தான் அப்படியே செவ்வாழையில். என்னங்க ஐயா சொல்றீங்க? அண்ணா காப்பி அடிச்சாரா? சங்கமுழ கிருஷ்ணபிள்ளை எழுதுனா அதே நெடுங்க விதையில உள்ள கதை தான், அந்த கதை போக்கு தான் அப்படியே செவ்வாழையில் இருக்கு. அப்ப கவிதையே உரைநடையா மாத்தி கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். ஆனா ஒரு இடத்துல கூட அண்ணா வந்து செவ்வாழை வாழைப்பழையுடைய காப்பின்னு சொல்லி அவர் சொல்லல. அண்ணாவை பற்றி அந்த இது இலக்கிய திறனாய்வு பண்ணவங்க யாருமே வந்து என்னன்னா இந்த செவ்வாழைய வாகவோன்னு புகழ்ந்திருக்காங்களே ஒழிய சங்கமுழ கிருஷ்ணபிள்ளையுடைய வாழைப்பழையுடைய காப்பின்னு சொல்லி யாரும் சொல்லல.
இதை பற்றி முதல்ல எனக்கு தெரிய வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, தூக்குமரம் வழின்னு ஒரு தொடர்கதை எழுதினார்ல, தொடர் அனுபவ கதை. சி.ஏ. பாலன் குமுதத்துல வந்தது. சி.ஏ. பாலன் தூக்குமரம் நிழல். அவரை சந்திச்சு நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன், இலக்கிய கூட்டத்துக்கு. அப்ப அவர் சந்திச்ச போது அவர் தான் இந்த விஷயத்த சொன்னாரு. அப்பதான் இந்த செவ்வாழை வந்து எனக்கு வந்து ராழக்கொலை எனக்கு தேடி பிடிச்சு நான் என்ன பண்ணேன், பக்கத்துல ஒரு மலையாளி நண்பரை வச்சுட்டு அதை படிச்சு எனக்கு மீனிங் சொல்ல சொன்னேன். அதை சொல்ல கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஒரு சின்ன நிகழ்வு கூட மாத்தாம அண்ணாத்த எழுதுவார். அப்படியே காப்பி. இது காப்பி. ஆனா ஒரு கேரக்டர் வந்து ஒரு நிகழ்வை வந்து எடுத்துக்கிட்டு இது அப்படியே காப்பி அடிச்சு எழுதுறதுன்னு சொல்றது வந்து அவ்வளவு சரியானது. ஒரு காப்பிக்கும் ஒரு ரிசம்பிள்ஸ், அதாவது ஒரு ஒற்றுமை இருக்கு, இந்த நிகழ்வுல ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்வதற்கும் வித்தியாசம். ஒரு கதாபாத்திரம் ஒத்து இருக்கிறதுக்கே காப்பி அடிச்சதுன்னு கிண்டல் பண்றாரு. இது பக்கா அப்படியே மொத்தத்தையும் காப்பி அடிச்சதா இருக்க. இப்ப இதுதான் காப்பி. ராமாயணத்துல வனவாசம் வருது, ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு. மகாபாரதத்துல வனவாசம் வருது, அவன் துரியோதனன் என்ன பண்ணானுங்க, 12 வருஷம் நீ காட்டுக்கு போயிடு, 1 வருஷம் நீ வந்து தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்துடு, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாட தராங்களாம். 2லயும் வனவாசம் வருது. அதுல ஒன்ன பார்த்து ஒண்ணு காப்பின்னு சொல்ல முடியுமா? அதே போல இந்த தீயட்டி எரித்தல், தீயில போடுறது, அப்ரஹாம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவு இல்லை, அப்ரஹாம்னு நினைக்கிறேன், இப்ராஹிம் நபின்னு எனக்கு ஞாபகம். அதே போல இங்க தமிழ்நாட்டுல வந்து பெரிய புராணத்தை பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசரை தூக்கி சுண்ணாம்பு கலவையில போடுறாங்க. அப்ப அங்க உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டதை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையன்னு ஒரு பாட்டப்படுறாரு. உடனே சுண்ணாம்பு கலவை அப்படியே ஏசி ஆயிடுது, குளிர்ச்சி ஆயிடுது. இப்ப இப்ராஹிம் காப்பி அடிச்சதான் திருநாவுக்கரசர் கதைன்னு சொல்ல முடியுமா? அதே போல இப்ராஹிம் வந்து கனவுல வந்து கடவுள் என்ன பண்ணாரு, உன்னுடைய கொள்ளையை கொண்டு வந்து எனக்கு பலியிடுன்னு சொல்லி கேட்கிறாரு. இதே பெரிய புராணத்துல சிறுதொண்ட நாயனார் புராணம் இருக்கு. இறைவன் சன்னியாசியை வந்து அவன் குழந்தைய கறி சமைச்சு எனக்கு போட்டின்னு நான் சாப்பிடுறதுன்னு கேட்டதாகும். உடனே குழந்தை சீதாளனை அழைச்சிட்டு வந்து அறுத்து கறி சமைச்சு இறைவனுக்கு அந்த சன்னியாசிக்கு போடும்போது சன்னியாசி திடீர்னு காணாம போயிட்டு குழந்தை மறுபடியும் உயிரோட வந்ததாங்க ஒரு புராணம் பெரிய புராணம் இருக்கு. அப்புறம் சிறுதொண்டர் கதையும் இப்ராஹிம் நபியுடைய கதையும், அதாவது அப்ரஹாமுடைய கதையும் ஒன்ன சொல்லுறதா சொல்லுங்க. நிகழ்வுகள்ல சில ஒற்றுமைகள் இருக்குங்கிறதுனால அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், இவங்க எல்லாம் ராமாயணம் வந்து இளையத்தை பார்த்து காப்பி அடிச்சது, அதை பார்த்து காப்பி அடிச்சது, இதை பார்த்து காப்பி அடிச்சதுன்றாங்க. வெங்கடாஜல சாஸ்திரிகள்னு ஒருத்தர் 48ல இந்துஸ்தான்கிற ஒரு பத்திரிகையில வேதத்தில் இருந்த ரிக்வேதத்தில் இருந்த ஒரு கதையை பார்த்து தழுவல் தான் ராமாயண கதைன்னு சொல்லி ஒரு கட்டுரை. ராமாயண கதை வேத கதையின் தழுவலா அப்படின்னு தலைப்பு. இந்த கட்டுரையை என்னுடைய பழங்காசு இதழில் நான் வந்து மறுபதிப்பு பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த இது இருக்குல்ல, நம்ம ராமஜென்ம பூமியை இடிச்சு தரமட்டமாக்குறாங்களா அந்த இது பள்ளிவாசல, அப்பொழுது நான் வந்து என்ன பண்ணேன், அதற்கு முன்னாடியே வந்து ஒரு கட்டுரை என்னன்னா, ஜீவாமுழக்கத்தில் நான் எழுதியிருந்த கட்டுரைய ராமஜென்ம பூமியும் சமணபுத்த கோயில்களும் ஒரு வரலாற்று கண்ணோட்டம் நான் எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையை வந்து இதை பழங்காசுல நான் மறுபதி பண்ணேன். அந்த இடிக்கப்பட்ட பூஜை, அது வந்து செங்கல் பூஜை பண்ணப்ப எழுதப்பட்ட கட்டுரை. அது இடிக்கப்பட்ட பொழுது நான் மறுபிரசனம் பண்ணியிருந்தேன். அது வந்து 89ல் எழுதப்பட்ட கட்டுரை இது. இப்ப இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2002ல நான் மறுபிரசனம் பண்ணேன். அப்போ வந்து இந்த இதை வந்து ராமாயண கதை வந்து இந்த கதை, இந்த வேத கதையினுடைய தழுவல் அப்படின்னு சொல்லி வெங்கடாஜல சாஸ்திரி, இந்த வெங்கடாஜல சாஸ்திரியில வந்து நான் ஒரு தகவல் சொல்லணும். தொண்டமான் மன்னர்கிட்ட வந்து மகாபாஷ்யம் கோபாலகிருஷ்ண சாஸ்திரின்னு ஒரு ராஜகுரு இருந்தாரு, கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த ராஜகுருடைய 7வது தலைமுறையை சேர்ந்தவர் தான் இந்த வெங்கடாஜல சாஸ்திரி. இவருடைய திருமகனா டாக்டர் பி கோபாலகிருஷ்ணன் தான் பிஹெச்எலுக்கு வந்து செயலிறக்க இயக்குனராக இருந்து ஓய்வு பெற்றவர். இப்பொழுது அவர் இருக்காரு, டெல்லியில இருக்காரு, ஓய்வு பெற்ற இருக்காரு. அவர் தான் இந்த கட்டுரை எனக்கு அந்த இந்துஸ்தான் பத்திரிகை எனக்கு கொடுத்தாரு. இந்த கட்டுரையை நான் அதுல வெளியிட்டேன். அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, விருத்தராசுரன் ஒருத்தன் அப்ப வந்து இந்திரனுடைய ஆணிரைகளை பசுக்கூட்டங்களை கவர்ந்து கொண்டு போய் வச்சிருவாங்க. அதை மீட்பதற்காக தேவேந்திரன் என்ன பண்ணா படையெடுத்து போறான்.
அந்த விருத்ததாசனுக்கு தேவேந்திரனுக்கு சண்டை நடந்த கடைசியில பசு கூட்டங்களை நிறுத்தலாம். இது வந்து வேதத்துல இருக்கக்கூடிய கதை. அதே போல விருத்ததாசனுடைய மகன் ஒருத்தன் இருக்கான், அதை பற்றி இந்திரஜித்து ராமாயணத்துல இந்திரஜித்து வரான். ஆகவே இந்த வேத கதையின் தழுவல் தான் இதுன்னு சொல்லி வெங்கடாஜல சாஸ்திரிகள் இந்த கருத்தை முன்வைக்கிறார். இதை ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். காரணம் என்னன்னா ரெண்டுமே சமஸ்கிருதத்தில் உள்ளது. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் பெரியாரை பற்றி சொல்ல வேண்டியது இருக்கு. பெரியார் ராமாயணத்தை பத்தி பல நூல்கள் எழுதினாலும் இது முக்கியமான ஒரு நூல். இதுக்கு பேரு வந்து ராமாயண பாத்திரங்கள்னு பேரு. இந்த ராமாயண பாத்திரங்கள் எப்போ வெளியிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது 10ஆம் பதிப்பு. இது 77 வெளிவந்தது 10வது பதிப்பு. இது ஆமா, இது வந்து பேர் வந்து என்னன்னா பெரியார் பேர்ல தான் வெளியிடப்பட்டது. தந்தை பெரியார்னு போட்டுதான் இந்த ஆசிரியர் பேர் போட்டு கடைசி பேர். இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா 97வது பக்கத்துல இருந்து தொடங்குது. கந்த புராணமும் ராமாயணமும் ஒன்றே தலைப்பு. கந்த புராணமும் ராமாயணமும் ஒன்றே. ஏன்னா இந்த ஒற்றுமைகள் நிறைய இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு ராபி சேதுப்பிள்ளை வீலும் வேலும் வில்லுங்கிற நூல்ல கூட இதை பற்றி குறிப்பிடுறாரு. இதுல வந்து இவர் வந்து கந்த புராணமும் ராமாயணமும் ஒன்றை ஒன்று வந்து தழுவுனது அப்படின்னு தான் பெரியார் எழுதுறாரு. ஆனா இதுக்கு பிறகுதான் ஒரு நகைச்சுவை இருக்கு. அதே கட்டுரை வேறு சில கட்டுரையோடு சேர்க்கப்பட்டு மணியம்மையார் பேர்ல இந்த புத்தகம் வெளியிடு. தலைப்பு வந்து கந்த புராணமும் ராமாயணமும் ஒன்றே. அந்த கடைசி பகுதி மட்டும் இதுல தனி புத்தகமா. இதுல ஒரு வரி சேர்க்கப்பட்டிருக்கு, அதுல இல்லாதது. என்ன சேர்க்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்படியாக இன்னும் பல பொருத்தவைகளை காணலாகுகின்றன. ஆகவே கந்த புராணத்தை பார்த்து நகல்படுத்திய கதையே ராமாயணம். இவரு என்ன மணியம்மை என்ன சொல்றாங்கன்னா, கந்த புராணத்தை பார்த்து காப்பியடிக்கப்பட்ட கதை தான் ராமாயணங்கிறாங்க. அப்ப ராமாயணம் மூலம் கிடையாது, கந்த புராணம் தான் மூலம். அப்ப இவர்கள் விமர்சிக்க வேண்டியது கந்த புராணத்தை தான் விமர்சிக்கணும் வழி ராமாயணத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போடுங்க. கந்த புராணம் காப்பியடிக்கப்பட்டது. எதை பார்த்து காப்பியடித்தது? இளையத்தை பார்த்து காப்பியடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தால் பெரியாருடைய பாணியில அதை ஏற்றுக்கொள்ளலாம். பெரியார் சொன்ன கருத்தோட ஒத்து போகுது. அப்ப இவர் இளையத்தை பார்த்து ராமாயணம் காப்பியடிக்கணும்னு சொன்னா பெரியார் சொன்னது தப்புன்னு ஆயிடுது. அப்ப பெரியார மறுக்கிறாரு ஆயிடுது இல்லையா? சரி, இப்ப இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம பகுத்தறிவாளர்கள்ட்ட. அதாவது வட இந்தியாவில டெல்லியில வந்து ராம்லீலான்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ராமனுடைய பொம்மைகளை செஞ்சு வச்சு, பேப்பர் பொம்மைகள் எல்லாம் ராவணனுடைய பொம்மை, சூர்பனக, இந்திரஜித்து, கும்பகர்ணனுடைய பொம்மைகள் எல்லாம் செஞ்சு வச்சு கடைசியில தீங்கிட்டு அதை கொளுத்துவாங்க. இந்த ராம்லீலா நிகழ்ச்சி அங்க வட இந்தியாவில் நடக்கக்கூடிய, தென்னிந்தியாவில் ராம்லீலா நிகழ்ச்சி நடத்தப்படுவது இல்லை. தென்னிந்தியாவில் நடத்தப்படுவது பல முருகன் கோயில்கள்லயும் சில சிவன் கோயில்கள்லயும் கந்த சஷ்டி என்ற பெயரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படும். அதுல பாத்தீங்கன்னா சூரபத்மன் என்பவனை கந்தன் வந்து அழித்து 2 கூடாக்கி அதை ஒன்று மயிலாகவும் ஒன்றை சேவலாகவும் மாற்றியதாக அந்த நிகழ்ச்சி முடிவு போகும். அப்ப சூரபத்மனை அழித்தது கந்தன். ராமாயணத்தினுடைய மூலக்கதை வந்து கந்த புராணம். சூரபத்மன் வந்து ராட்சசன், அசுரன். அப்ப அவர்கள் திராவிடர்கள், அசுரர்கள். இவங்க திராவிட கழக பாணியில சொல்லணும்னா அப்ப முருகன் ஆரியன். இந்த ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் நடந்த போராட்டம் இங்க நடத்த வேண்டியது. இங்க சூரபத்மன், அதாவது சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி இங்க நடத்தப்பட்டு வருவதால் தமிழ்நாட்டில் இவர்கள் வந்து என்ன பண்ணா சூரபத்ம லீலா நடத்தி கண்ணனுடைய சிலையை கொளுத்தணுங்க. ஆமா ஆமா, இங்க நடக்காத ராவண லீலா இங்க செஞ்சுட்டு இருக்கிறவங்க இங்க நடந்து கொண்டு சூரபத்ம சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு எதிராக ஏன் இவங்க நடத்தல? அது மணியம்மையே சொல்லுறாங்க, கந்த புராணத்தை பார்த்து காப்பி அடிச்சதுதான் ராமாயணங்கிறாங்க. மூலக்கதை கந்த புராணம்ட்டாங்க. அப்ப கந்த புராணத்தை பார்த்து காப்பி அடிக்கப்பட்டது ராமாயணம் சொல்லிட்டா இங்க நடத்த வேண்டியது சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு எதிரடிதான் நடத்தி இருக்கணும் முடிய இவங்க ராவண லீலா இங்க நடத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ராமன் படத்துக்கு பட வேண்டிய அவசியம் இல்ல. முருகன் படத்துக்கு செருப்பு மாலை இவங்க போட்டுருக்கணும். உண்மையிலேயே பகுத்தறிவாளராக இருந்தா இத பெரியார் சொன்ன, மணியம்மை சொன்ன இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தா, ஏன்னா அந்த நிகழ்ச்சியை மணியம்மையே இருக்கும்போதுதான் நடந்தது. ராமன் படத்துக்கு செருப்பு மாலை போட்டதெல்லாம்
ஆனா எங்கேயும் கந்தன் உருவச்சிலை அடிச்சதாகவோ கந்தன் படத்துக்கு செருப்பு மாலை போட்டதாகவோ எங்கேயுமே இல்லை. அப்ப சூரபத்மன் ஒருவேளை திராவிடன் இல்லைன்னு நினைச்சிட்டாங்களோ என்ன தெரியல. கதையாகவும் வரலாறாகவும் இந்த பகுத்தறிவாளர்களுக்கு பார்க்க தெரியலையே. இல்ல எனக்கு அப்படி கூட படல. நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் பார்ப்பனர்களையும் இந்து மதத்தையும் எதிர்ப்பதற்காக மட்டுமே அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எடுத்து ஒரு பிச்சைக்காரன் சொல்வது போல ஒரு அவியலாக்கி அதை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய வரலாற்று போக்கில் எதையுமே ஆய்வு செய்யலங்கிறது. வரலாற்று போக்கே ஆய்வு செய்யல. ஏன் நெறி தவறிய உறவு முறைகள் மகாபாரதத்துல இருந்ததுன்னா மகாபாரதம் ராமாயண கதைக்கு முந்தியதுங்கிறது இதுவரையில எந்த அறிஞரும் சொல்லாதது. ஆமா, நீங்க மட்டும்தான் இப்ப இப்படி சொல்றீங்க. இதுவரை நானும் அப்படி கேள்விப்படல. ராமாயண கதை பிந்தியதுங்கிறதுக்கு அதுதான் காரணம். அப்ப மகாபாரத கதை முந்தியதுங்கப்ப அங்க நெறி தவறிய முறைகள் அது நெறியாக அன்னைக்கு கடைபிடிக்கப்பட்டது. ராமாயண காலத்தில் நெறிகள் உருவாக்கப்படுது, நெறிகள் நெறியாக்கப்படுது. நெறியாக்கப்படும் போது ராமாயண காலத்துல அந்த எல்லாம் நெறி தவறிய முறைகள். அதனாலதான் அங்க சாதிய முறையானது நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் யார் வேணும்னா அரசாங்க நெறிமுறைங்கிறது. ஆடு மாடு மேய்ச்சவங்க கூட மன்னனாக முடிஞ்சுது. ஆனா மகாபாரத சம்புகன் தவம் செஞ்சு பிராமணனாக முடியல. அன்றைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பல பேர் போய் குழந்தை வச்சுட்டு அந்த குந்தி தேவி போன்றவர்கள் திரௌபதி 5 பேருக்கு மனைவி அந்த திரௌபதி போன்றவர்கள் பத்தினியாக மதிக்கப்பட்டார்கள். ஆனா இங்க காட்டுக்கு போயிட்டு வந்த இந்த சீதை ராவணன் வந்ததுனாலயே சீதையை நீ அக்னியில குதிச்சாதான் நான் ஏத்துக்குவேன் வந்துடுது. ஆகவே ராமாயணம் பிந்தியதுன்னு நான் சொன்னேன். இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு மகாபாரத ராமாயணத்தை இவங்க பார்த்தாங்கன்னா வரலாற்று போக்குல பார்த்து ஆய்வு செஞ்சாங்கன்னா அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருந்ததுங்கிறத இவங்க புரிஞ்சுக்க முடியும். வெறுமனே ஒரு காழ்ப்புணர்ச்சி மட்டுமே வைத்து பார்த்தால் எல்லாமே அபத்தமானது. இதுக்கு கூடவே குடும்பம் தனிச்சத்து அரசு ஆகிய தோற்றம், த ஆர்ஜின் ஆஃப் ஃபேமிலி, மாண்ட சமுதாயம், வாழ்காவில் இருந்து போன்ற நூல்கள்லாம் வச்சுக்கிட்டு இவங்க பார்க்கணும். பார்த்தாதான் இந்த புராண கதைகள் அந்த காலகட்டத்தில் இந்த சமூகத்துக்கு பிரதிபலிப்புகள். இலக்கியம் என்பது ஒரு சமூகத்தினுடைய கால கண்ணாடி. அவ்வளவுதான். இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி. அப்ப காலத்தை நீங்க இது பண்ணும்போது சமூகத்தை பற்றி பார்க்கணும்னா அந்த காலகட்டத்தில் இலக்கியங்களை பார்க்கணும். இது ஒண்ணு. அடுத்து இவர்கள் பேசும்போது இந்த பெரிய புராணம்ங்கிற நாயன்மார் கதைகள் அவங்கள பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸ்ல சலக புருஷர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சலக புருஷர்கள்னா என்ன அர்த்தம்னா புனிதமானவர்கள் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இதில் ஒர்த்தி பீப்புள், ரொம்ப ஒர்த்தான ஆளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சலக புருஷர்கள் அப்படின்னா 63 பேர் சொல்லுவாங்க. 63னாக்கா இந்த 63 நாயன்மார்கள், அந்த 63 நாயன்மார்ன்ற கான்செப்டே இவங்க அதை வச்சு எடுத்தது தான். வீட்டுல இருந்து ஆட்டையை போட்டது. ஆட்டை ஏன்னா நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா வருது. நம்பர் இல்லை எதனாலன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு கல்ச்சரில் ஏதாவது ஒரு நம்பர் புனிதமாக பார்க்கப்படும், இல்லை ஒரு நம்பர் வெறுக்கத்தக்க நம்பராக பார்க்கப்படும். மொத்த ஐரோப்பாலையும் பார்த்தீங்கன்னா 13ன்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஆமாம், 13 பிளாக் ஃப்ரைடே அது இதுன்னா அது ராசி இல்லாத நம்பர். அது மாதிரி இங்கே தமிழகத்தில் சமண மதம் ரொம்ப கோலோச்சிய காலத்தில் இந்த 63ன்ற நம்பர் மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு. அப்போ புதுசாக ஒரு கதை எழுதும் போதும் அந்த 63 பேஸ் பண்ணியே எழுதினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இவங்க 63 நாயன்மார்னு வச்சது. அடுத்து இவர்கள் பேசும்போது இந்த பெரிய புராணம்ங்கிற நாயன்மார் கதைகள், இந்த பெரிய புராணத்தையும் வைணவர்களுக்கான அடியார்களுடைய கதையாகிய மகாபக்த விஜயம்னு ஒரு பெரிய நூல் இருக்கு. ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். ஆனா இதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டா நாயன்மார் கதைகள் முழுக்க பெரிய புராணம் முழுக்க தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகளை காட்டும். மகாபக்த விஜயம் 12 ஆழ்வார்களையும் அதோட கூட வட இந்தியாவில் வந்த ராமதாசர், துர்காதாசர், ராமதாசர், சமர்த்த ராமதாசர், பக்த ராமதாசர், கிருஷ்ண சைத்தன்யர், இப்படிப்பட்ட வட இந்திய மீராபாய் இவர்களுடைய வரலாறு சேர்த்து தொகுக்கப்பட்டதுதான் மகாபக்த விஜயம். இந்த இரண்டு இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது, அவ்வளவுதான். ஆனா ஒப்பிடலாம் ரெண்டையும். ஒப்பிட்டால் நிறைய ஒற்றுமைகள் வரும். ஆனா அவங்க பெருமாளை கும்பிட்டாங்க, இவங்க விஷ்ணுவை கும்பிட்டாங்க, திருமாலை கும்பிட்டாங்க, இவங்க சிவனை கும்பிட்டாங்க, அவ்வளவுதான். அதே போல இன்னொரு நூல் இருக்கு, முருகனுடைய அடியவர்களை பற்றிய நூல், கௌமார புராணம்னு பேரு. இந்த கௌமார புராணத்துக்கும் இந்த பெரிய புராணத்துக்கும் இந்த மகாபக்த ஒற்றுமைகள் சிலது உண்டு. அப்ப இந்த ஒற்றுமைகளை வைத்துக்கொண்டு இது 3 ஒன்ன பார்த்து ஒண்ணு காப்பி அடிச்சுன்னு சொல்லிட்டு போறது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கௌமார புராணம் மிக மிக பிற்காலத்தது, அதை புரிஞ்சுக்கணும்.
மொத்தமாவே இவங்க பௌத்தர்களும் சமணர்களுமே காப்பி அடிச்சது எங்க இருந்து அப்படின்னா டிராய் கதையில இருந்து. டிராயிலேருந்து தான் சமணத்துக்கு வந்திருக்கு. ஆமா, சமணத்துலேருந்து பௌத்தம், பௌத்தத்துலேருந்து இங்க வால்மீகி எழுதிட்டாரு. புத்த மதத்திலிருந்து தான் இந்து மதம் காப்பி அடித்ததாக, வால்மீகி காப்பி அடித்ததாக அவர் சொல்றாரு. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, புத்த மத ராமாயண கதையை எழுத தேவை என்ன? அதன் கொள்கையோடு அது என்ன ஒத்து போகுமா? ஒரு கதை சிறப்பம்சம் வரும்பொழுது அந்த கதையை திரும்ப திரும்ப அவர்கள் அந்தந்த அறிஞர்கள் தங்கள் மொழியில் எழுதுவது ஒரு வழக்கம். முன்னாடியே சொன்னேன், பாடல் வழி ராமாயணங்களே 12 ராமாயணங்கள் தமிழ்ல வந்திருக்குன்னு சொன்னேன் முன்னாடி சொல்லும் போது. நமக்கு தெரிஞ்சாலும் கம்பராமாயணம் ஒண்ணுதான் தெரியும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ராமாயண வெண்பாங்கிற பேர்ல 2 இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா சுப்பிரமணிய ஐயர் ராமாயண வெண்பா, சுப்பிரமணிய ஐயர்ங்கிறது ராமாயண வெண்பா. இன்னொன்னு மதுரகவி சீனிவாச ஐயங்கார் எழுதிய ராமாயண வெண்பா. அயோத்தி கதைன்னு ஒரு நூல் ஏட்டுச்சோடியிலிருந்து ஓலைச்சோடியிலிருந்து எடுத்து பதிப்பிக்கப்பட்டிருக்கு. ராமாயண கும்மின்னு ஒரு நூல் இருக்கு. சங்கிரக ராமாயணம்னு ஒரு நூல் இருக்கு, பாடல் ராமாயணம். அமிர்த ராமாயணம்னு ஒரு நூல் இருக்கு தமிழ்ல. நலுகுவெட்டு ராமாயணம்னு ஒரு நூல் இருக்கு, அது யாரு எழுதினாங்கன்னே தெரியல. தக்கைய ராமாயணம்னு சொல்லி ஒரு ராமாயணம் இருக்கு, உடுக்கடி பாடல் ராமாயணம் ஆச்சுங்களா. இந்த ராமாயண கம்பராமாயணத்தை வந்து அடிப்படையை வச்சு ராவணனுக்கு முதல்ல கொடுத்து எழுதப்பட்டது உங்களுக்கு தெரியும் ராமாயண ராவண காவியம். இன்னொன்னு வந்து வெங்கடகிருஷ்ண ஐயங்கார் அப்படிங்கிறவரு ஒரு பேராசிரியர். அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ராகவ காவியம்னு ஒரு அற்புதமான நூல் எழுதியிருக்காரு, 6000 பாடல்களுக்கு மேல. அதுலதான் வந்து லட்சுமணனுடைய மனைவி ஊர்மிளையை பற்றி ரொம்ப அதிகமாக கம்பராமாயணத்துல அந்த விவரிப்பு இல்லை. என்ன வெங்கடகிருஷ்ண ஐயங்கார் விவரிக்கிறார். இப்படி ஒரு தோல்பாவை புத்த ராமாயணம் ஒண்ணு இருக்கு. இப்படி ராமாயணங்கள் நிறைய. ஏன்னா அந்த கதை வந்து ஏன்னா ராமாயணத்துல உள்ள சிறப்பம்சமே எந்த ஒரு கேரக்டர் தான் அங்க இருந்து உருவனீங்கன்னா அதுக்கு மேல கதை போகாது, தொடராது, கதை நின்று போயிடும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, கூனி இல்லாவிட்டால் கதை போகுமா? நகராது. சீதை இல்லாவிட்டால் கதை போகுமா? நகராது. விஸ்வாமித்திரர் இல்லாவிட்டால் தாடகை கொல்லப்படுவாளா? அனுமன் இல்லாவிட்டால் ராமனுக்கு உதவி கிடைச்சிருக்குமா? ஜடாயு இல்லாவிட்டால் சீதையை யாரு கொண்டு போனாங்கன்னு ராமனுக்கு தெரிஞ்சிருக்குமா? ஜடாயு அண்ணன் சம்பாதி இல்லாவிட்டால் ராமன் இலங்கைக்கு தான் சீதையை கொண்டு போனாங்கிற தகவல் ராமனுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. அனுமன் வந்து சுக்கிரீவன் அறிமுகப்படுத்தலன்னா சுக்கிரீவன் உதவி கிடைக்காவிட்டால் ராமனால் வெற்றி கொண்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. ராமாயண கதையில ஒவ்வொரு பாத்திரமும் 1-2 பாத்திரங்களை தவிர்த்து மீதி எல்லாமே அந்த பாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து படைக்கப்பட்ட ஒரு கதை. அந்த காலகட்டத்தில் வான்மீகி இவ்வளவு சிறப்பாக சிந்திச்சு இந்த கதைன்னு வச்சுங்க, கற்பனை கதைன்னு வச்சுங்க. அது ஒரு அருமையான ஒரு நாவல் போல ஒரு, அதாவது எல்லா கேரக்டருக்கும் எல்லா பாத்திர படைப்புகளுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து எழுதப்பட்ட ஒரு நாவல் அது. அவ்வளவுதான். அந்த கம்பன் வந்து ரொம்ப ரசனையோட அதை செஞ்சிருக்கான். அந்த பாடல்களை படிக்கும்போது தமிழ் வந்து அவ்வளவு சுவையோட இருக்கு, இலக்கியமாக இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பரிபாடல், திருமுருகாற்றுப்படை சங்க இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. அது தொடங்கி ஏறத்தாழ 18ஆம் நூற்றாண்டு வரையிலும் 1-2 இலக்கியங்கள் தவிர பாக்கி அத்தனையுமே பக்தி இலக்கியங்கள் தான், மத சமயம் சார்ந்த இலக்கியங்கள். இந்த குலோத்துங்க நூலா வந்து இந்த கலிங்கத்து பண்ணி இது போன்ற 1-2 இலக்கியம் வந்து மன்னர் மேல பாடப்பட்டதாகும். மீதி எல்லாமே பக்தி இலக்கியம். இந்த பக்தி இலக்கியங்களை ஒதுக்கி வச்சுட்டு தமிழ் வளர்ச்சியோ, தமிழ் மொழி வளர்ச்சியோ, தமிழ் இலக்கிய வளர்ச்சியோ நம்ம பார்க்க முடியுமா? அப்ப இந்த இலக்கியம்ங்கிற அடிப்படையில் அதை படிக்கணும் ஒழிய அதை எடுத்து வைத்துக்கொண்டு யாரு மேலேயே உள்ள காழ்ப்புணர்ச்சியை நம்ம கக்கணும்னு சொல்லி சொல்லது தேவையில்லை. இப்போ நீங்க மேலை நாட்டு அறிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எழுத்துக்களை பாத்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு மேலை நாட்டுக்கு நாத்திகர்கள் பெர்ட்ரண்ட் ரசல், இங்கர்சால், வந்து ஜெனரல் காவின், வந்து ஜீன் மெஸ்லியர், வந்து இப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பக்தர்களே கடவுள் நம்பிக்கையாளர்களை திட்ட மாட்டாங்க. அந்த பைபிளை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல உள்ள தர்க்க ரீதியா விமர்சிப்பாங்க. இங்க வந்து தர்க்க ரீதியா விமர்சிக்கிறதுல பக்தர்களை திட்டுவது, பக்தி உள்ளவர்களை திட்டுவது, அதை தர்க்க ரீதியாக வெறும் வசவுகளை மட்டுமே அந்த இலக்கிய பாத்திரங்கள் மேல
துப்புவது. இதுதான் இங்க வந்து நாத்திகமா இருக்கு. இந்த தன்மை மாறணுங்கிறது தான் இருக்கு. இதை வரலாற்று போக்கோட கண்கொண்டு இதை பார்க்கணும், அந்த இடத்துல ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. அது சரி. அப்போ புத்த ராமாயணத்துல இருந்தா வால்மீகி ராமாயண காப்பிங்கிறாரு, அது பத்தி? இல்ல இல்ல கிடையாது கிடையாது கிடையாது. அது சொல்ல முடியாது. அதை உறுதிப்படுத்துவதற்கு எந்த சான்று கிடையாது. வாலி வந்து இப்ப உள்ள கவிஞர் வாலி வந்து அவதார புருஷன் ஒண்ணு எழுதியிருக்காரு ராமாயணத்தை. ராமநாட கீர்த்தனையும் அருணாச்சல கவி, அதாவது கீர்த்தனைகளா பாடியிருக்காரு ராமாயணத்தை. பௌத்தமா வந்து அந்த கதையை அன்னைக்கு இருந்த கதை போக்கை பார்த்துட்டு பௌத்த கொள்கை சார்ந்து ராமாயணத்தை எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். ஓ, அப்போ பௌத்தம் சமயம் சார்ந்த அந்த ராமாயணத்துல, புத்த ராமாயணத்துல சில மாற்றங்கள் இருக்கும். இருக்கு. அதே போல ஜைன ராமாயணம் ஒண்ணு இருக்கு, ஜைன கொள்கை சார்ந்து எழுதப்பட்ட ராமாயணம், ஜைன ராமாயணம் இருக்கு. அதே போல ஜைன மகாபாரதம் இருக்கு, பௌத்த மகாபாரதம் இருக்கு. ஜைன மகாபாரதத்துக்கு இன்னொரு பேர் பாண்டவ புராணம், சமஸ்கிருதம் உள்ளது. இப்ப சிலப்பதிகாரம் வந்து இளங்கோடிகள் எழுதியது. இளங்கோடிகள் பௌத்த துறவி, கொஞ்சம் அங்கங்க பௌத்த துறவி தான் அவர் எழுதுறாரு. அதையே பூம்புகாருக்கு பதில சினிமாவை எடுத்தாரு கலைஞர். சிலப்பதிகாரத்தை தொட்டு இன்னொரு இலக்கியமா பூம்புகார். அதுக்கு முன்னாடி கண்ணகிங்கிற பேர்ல கண்ணாம்பா நடிச்ச ஒரு படமே வந்தது, கண்ணகிங்கிற பேர்ல. தெருக்கூத்தாக கோவிலன் கதைங்கிற தெருக்கூத்து வந்து எங்க பார்த்தாலும் நடத்திட்டு இருந்தாங்களே. இத்தனை அதுக்கு மேலே ஏன் பூம்புகார் எடுக்கணும்? இவரு கருத்தை சொல்லுவதற்கு அந்த கதையை பயன்படுத்திக்கிறது. அந்த மாதிரி புத்த மதத்திலேயே ராமாயணத்தை எழுதியிருக்காங்க. ஹீனயான புத்தன் கடவுள் கிடையாது. ஆனா மகாயானமாக தோன்றிய போதுதான் புத்தனே கடவுளாக்கப்படுவான். இப்ப புத்தன் கடவுளாக்கப்பட்டதுதான் ராமாயணமானது அங்க எழுதப்பட்டிருக்க முடியும். அது கனிஷ்கர் காலத்துலதான் மகாயானம் தோன்றுது. அதுக்கு முன்னாடியே ராமாயணம் வந்து தோன்றி விடுது. செவிவழி செய்தியாக பரவி இருந்த ராமாயணம் பின்னாடிதான் அது வந்து வால்மீகியால் வந்து இலக்கியமாக எழுதப்படுது. ஏன்னா உங்களுக்கு வந்து நம்முடைய சங்க இலக்கியத்துல 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க இலக்கியத்திலே ராமாயண நிகழ்வுகள் சிலது எடுத்து காட்ட முடியும். அப்ப ராமாயண கதைங்கிறது அங்க புழக்கத்துல இருந்ததுக்குன்னு தெரியுது. கதை கேள்விப்பட்டப்பட்டது, அதாவது கதை வந்து அறியப்பட்டிருக்கு. இலக்கியமாக வான்மீகி பின்னாடிதான் படிக்கலாம். அது கதை அறியப்பட்ட கதை. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். அதாவது கூடிய விரைவில் இப்ப வந்து மணியம்மை எழுதினதை எடுத்து காட்டிட்டேன். கந்தபுராணத்தை வந்து ராமாயணம் காப்பியடிக்கப்பட்டது. ஆகவே ராமாயணம் என்பது நிழல், கந்தபுராணம் என்பதுதான் நிஜம். தமிழகத்தில் சூரசமகாரம் என்ற நிகழ்வு தான் நிறைய கோயில்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு கந்த சதுர்த்தி அன்னைக்கு அது நடைபெறுது. ஆகவே சூரபத்மனை வந்து ஆதரித்து கந்தனை எதிர்த்து கூடிய விரைவில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டு பகுத்தறிவாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார்கள் நான் எதிர்பார்க்கிறேன். இது அவங்க மறந்துகிறது போயிருந்தா கூட நான் எடுத்து காட்டிட்டேன். இல்ல நான் சொல்லுவ சந்தேகமா இருந்தால் நேரடியா கேட்டால் அந்த ஜெராக்ஸ் காப்பியோ இல்ல ஸ்கேன் பண்ண காப்பியோ நான் அனுப்பி வைக்கவும் தயாரா இருக்கேன். அதனால மூலத்தை இவங்க நிழல் சண்டை போட வேணாம், ராமன் கிட்ட போய் நிழல் சண்டை போட வேணாம், கண்ணன் கிட்ட போய் நெஜ சண்டையை போட்டோங்கிறேன். அதானே அற்புதமா இருக்கும். சூரபத்மன் தமிழ் மன்னன், அவனை கொன்றது வந்து ஆரிய முருகன், ஆரிய கந்தன். ஆகவே கந்தனை எதிர்த்து நாங்க போராடணும். பொதுவா யூடியூப், பேஸ்புக் போன்றதுல இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து பேச்சு வந்து கொஞ்சம் பேச்சாற்றல் மிக்கவங்களா இருந்தாங்கன்னா, இப்ப வைரமுத்து போலதான், வைரமுத்து அவதாரம் மேல இருந்து கீழே இறங்குறதுனால மாடியில இருந்து கீழே படிக்கட்டுல இறங்குறது போல, அது போல வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதாவது பிள்ளை பாண்டியன் ஒரு கவிஞன் தான், ஒரு புலவன். யாராவது வந்து அவன்கிட்ட பாட்டி ஏதாவது தப்பா பாடிட்டாங்கன்னா தலையில நங்கு நங்குன்னு குட்டுவான். அடுத்து இன்னொரு புலவன் தான், வில்லின்னு ஒரு புலவன். அவன் எவனாவது புலவன் தப்பா பாட்டு பாடினான்னு வச்சுங்க, இலக்கண பிழையோட பொருள் பிழையோட காதை பிடிச்சி கத்தியால அறுத்து விட்டுடுவான், காதையே அறுத்து விட்டுருவான். மூன்றாவது ஒட்டக்கூத்தர்னு ஒரு புலவன் தான். அவன் யாராவது தப்பா பாட்டு பண்ணாங்கன்னா பிடிச்சி உட்கார வச்சிருவான். இன்னொருத்தான் தப்பா பாடுதான் வந்தானா அவனையும் சேர்த்து 2 பேரையும் குடுமையை முடிச்சு போட்டு ஒரே வெட்டில 2 பேர் தலையும் வெட்டிக்குவான் அப்படின்னு ஒரு கதை. இப்ப அந்த பிள்ளை பாண்டியன் இல்ல,
அந்த இவன் வில்லி இல்ல, கவி ஓட்ட கூத்தன் இல்ல, எப்படி வேணாலும் கவிதையை விரைந்தபடி ஏமாற்றுவதற்கு நிறைய அறிவில்லாத துறைகள் உண்டு. தேசமெங்கும் புலவரான திரியலாமேன்னு சொல்லி அந்த பாட்டை பாடலாம். குட்டுதற்கோ பிள்ளை பாண்டியன் இங்கு இல்லை, குடும்பி அளவாய் காதை குடைந்து தோன்றி எட்டிய மட்டும் அறுப்பதற்கோ வில்லி இல்லை, இரண்டு ஒன்றாய் தலை முடிந்து போட்டு வெட்டுதற்கோ கவி ஓட்ட கூத்தன் இல்லை, விளையாட்டாய் கவிதை இதனை விரைந்து பாடி திட்டுதற்கோ அறிவில்லாத துறைகள் உண்டு. ஏமாற்றுவதற்கு விளையாட்டாய் கவிதை இதனை விரைந்து பாடி திட்டுதற்கான ஏமாற்றுவதற்கு அறிவில்லா துறைகள் உண்டு. தேசமெங்கும் புலவர் என்ன திரியலாமே. அப்படிதான் இந்த யூடியூப் அறிஞர்கள் நிறைய பேரும் வந்து பேஸ்புக் அறிஞர்கள் நிறைய பேரும் இதே போல மேடையில பேசக்கூடிய அறிஞர்கள் நிறைய பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இப்படிப்பட்ட அதை பரிசீலனை பண்ணக்கூடிய அறிஞர்கள் இப்ப அதை பார்த்துட்டு ஏன் நீ சொல்ல தப்புடான்னு சொல்லி நெத்திக்கண்ணை காட்டு குற்றம் சொல்லக்கூடிய அது துணிச்சலான அறிஞர்கள் இப்ப இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. பல நீங்க அறியாத பல வரலாறுகள், மறைக்கப்பட்ட வரலாறுகள் தோழருடைய சேனல்ல இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு உங்களுக்கு வேணுங்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. சமயம் புனித நூல்கள் எல்லாமே வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் சார்ந்தது தான். சமயம் சார்ந்த புனித நூல்கள் சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், அது மிகைப்படுத்தப்பட்டதாக அதுல இருக்கலாம். சில நிகழ்வுகள் நடக்காம போயிருக்கலாம், இருந்தாலும் அதுல வந்து ஒரு கற்பனையாக சேர்க்கப்பட்டிருக்கலாம். சில நிகழ்வுகள் வந்து என்னன்னு கேட்டா மனிதனுக்கு புரியாத பொழுது, அவனால் புரிந்து கொள்ள முடியாத பொழுது இவனே சொந்தமாக ஒரு கற்பனையை செய்து அதை செயல்படுத்தலாம். இலக்கியங்களிலிருந்து வரலாற்றை நாம் சலித்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது பொதுவாக மார்க்சிய சித்தாந்தத்துடைய அடிப்படை. இதை வரலாற்று போக்கோட கண்கொண்டு இதை பார்க்கணும், அந்த இடத்துல ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது தான். நன்றி, மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்த சந்திப்புல பார்க்கலாம்.